ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணிட்டு அதையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் 4-5 பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றதுனால கேட்குறேன், இதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கிறப்ப சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் அந்த 9 போலீஸ் குற்றவாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்களா அப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஃபேமிலிக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது தக்காளி சட்னியா? எவ்வளோ கேவலம் பாருங்களேன் அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதற்கு ஒரு செருப்படி ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. சரி, தீர்ப்பு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, அது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நடுவில் என்னென்னலாம் நடந்துச்சு, வாதாடின வக்கீல்கள் வந்து என்ன பேசினாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். அடுத்து இன்னொரு ட்ரெண்டிங்கான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் போயிட்டு வந்து தாமரை செல்வி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து பழகி காசை ஏமாற்றிட்டு அப்புறம் போயிட்டு இப்போ நிறைய ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ அவரை தேடி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய நம்ம என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் வந்து அவருடைய குழந்தைங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க இதுலேருந்து போட்டிருக்காங்களாம். இது வந்து காசு கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்றியோ என்னையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நியூஸ் வந்து உண்மையாக இருந்ததுன்னா நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 3 டாப்பிக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தீர்ப்புன்ற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபேமிலி, அதாவது ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸுடைய ஃபேமிலிக்கு 2 கோரிக்கை தான். ஒன்று, தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லாட்டி வெளியே வரக்கூடாது, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இவ்வளோ தான். இந்த 2 விஷயத்தில் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் அந்த 9 குற்றவாளிகளும் வந்து பரபரப்பாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காதீங்க, ஐயோ வேணாங்க, எங்களுக்கு தண்டனையே வேண்டாம், குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்களாம். A1லேருந்து வரிசையாக அந்த 9 பேர். அதுலேயும் டிசைனாக கெஞ்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வயதான அம்மா இருக்காங்க, எனக்கு அடுத்து யாருமே கிடையாது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அதனால் எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க. குறைந்தபட்சம்னா ஒரு 3 மாதம் இருந்துட்டு வந்தால் போதுமையா? நீ பண்ண வேலைக்கு என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து கேளுங்க, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும், அதனால் எனக்கு ப்ளீஸ் எனக்கு தண்டனைக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவும் ரொம்ப வயசானவர், எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இந்த ஆளுக்கும் ப்ராப்ளம் இருக்கான், இவரால் வந்து சரியாக இது பண்ண முடியல, சாப்பிட முடியல, சாப்பாடு இது பண்ண முடியல, அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் அவங்களோட நீதிபதியை வச்சு இந்த கிராஸ் இது கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து பேசுகிறாங்களாம். இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து இந்த தண்டனைகள் விதிக்கப்படக்கூடாது, பெரிய தண்டனைகள் வேண்டாம், தண்டனை இல்லைன்னா எனக்கு ஓகே தான், நாங்கள் பாட்டு ஜாலியாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்டா வெண்ணைங்களா, நீங்கள் அன்றைக்கி சித்திரவதை பண்ணீங்கல்ல, ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு 2 பேரை போட்டு அடின்னு அவங்க எவ்வளோ தூரம் கெஞ்சிருப்பாங்க. அப்போல்லாம் ஒரு சின்ன மனிதாபிமானம் அவங்ககிட்ட இருந்துச்சா? போட்டு எவ்வளோ தூரம் அடிச்சிங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு தோணலையாடா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்னு அனாதை பசங்களா? அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக நான், பட் இருந்தாலும் கோவம். அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும், அவங்களுடைய தொழிலில் அவங்க முன்னேறணும். அவங்களும் சொல்கிறாங்களே, அவங்க 2 பேர் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டில் காசு கொடுத்தாலும் எங்களை அவங்க 2 பேர் இல்லாதது ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்குன்ட்டு அந்த வெற்றிடம் உங்களுக்கு தெரியணும்லடா. ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தமாக இருக்குது, அப்படியே ஐயோ வலிக்குதேன்றீங்க, உங்களுக்கு வந்தால் வலி, மிச்சம் அவங்களுக்கு வந்தால் ஜாலியாக எடுத்துக்கணுமா? எவ்வளோ கேவலம் பாருங்கள். இதை சும்மா விடுவாங்களா? உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொன்று என்னென்னா, இந்த வட்டம் மாநில அரசு மட்டும்தான் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகே, மத்திய அரசு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வரல, அவங்க டீட்டெயில் கொடுக்கல போல், அதனாலேயே இது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து கேளுங்க, இதுதான் ஹைலைட்டே. நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூப்பிட்டு வச்சு வாராசா இந்த சைடில் வாதாடினவங்க, அது எப்படிப்பா நீ சொல்கிற, இந்த வழக்கு வந்து தண்டனைகள் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நீ சொல்லுவ? அது நீ என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டோடியல் டெத்தில் தண்டனைகள் ஸ்ட்ராங்காக கொடுக்கப்படலை, அதனால தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. சிபிஐ சார்பில் என்கொயரி பண்ணுறாங்களே இந்த சைடு, இவங்களுடைய சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால் இதை 10ஓட 11 விட்டு தண்டனைகள் வந்து கம்மி பண்ணிடணும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா இதுக்கு மேலே நிறைய விஷயம் நடக்குது, உங்களுக்கு தெரியும். ஃப்யூச்சரில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அடிச்சிட்டாங்க அந்த சைடில். அடுத்து கடைசியாக பெனிக்ஸோடைய ஃபேமிலி கிட்ட கேட்டிருக்காங்க, என்னம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. எங்களுக்கு இவங்கள தூக்கில் ஏற்றணும், இல்லை அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும், ஓகே, இல்லாட்டி ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நீதியாக அதுக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பியும் வந்து கர்ஜிக்கிறாங்க. போவங்க எப்படிங்க விட முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்குது, எங்களுக்குலாம் இல்லையா, கேட்டிருக்கேன், விடமாட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டு இன்னும் அந்த மத்திய அரசோடைய அறிக்கை வரல, அதையும் வந்து சேர்த்து வச்சுட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி இது சம்மந்தமான முழு தீர்ப்பு வாசிக்கப்படும் அப்படின்றத ஓப்பனாக வந்து உடச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இவங்க எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களோட ஊதியம் இப்போ எப்படி, இப்போதைக்கு கரண்டாக சேலரி என்ன வாங்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னமோ தண்டனையை வந்து குறைக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இன்னும் ஒரு 3 நாள் தானே, பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த கேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த தாமரை செல்வி எடுத்துப்போங்க, அவங்களுடைய இஷ்யூ. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாமரை சரி ஓகே, அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க வாங்குறாங்கன்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க என்னதான் நிறைய பேர்கிட்ட அதுக்கடுத்து அவங்களுடைய செயல்பாடு சரியில்லைனா கூட இந்த விஷயத்தில் தாமரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரபராதி தான். ஏன்னா அவன் ஒய்ஃபோட சேர்ந்து இவங்க வீட்டில் தங்கி அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க, எல்லாம் சேர்ந்து சுற்றிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அவங்க கதெல்லாம் திருப்பி நம்ம சொல்ல வேண்டாம். அப்போ அந்த பொண்ணு வந்து வாயை திறக்காமல் இருந்துச்சு. இப்போது அந்த பொண்ணும் வந்து மெசேஜ் பண்ணிருச்சு, ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கு, இந்த மாதிரி நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் அவன்கிட்ட. அவன் மேலே ஒரு வழக்கு தான் இருக்குன்னு சொன்னான், ஆனால் அவன் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, என்கிட்ட காசு பறிக்கிறது மட்டும் தான் அவன் ஒற்றை நோக்கமாக வச்சுருந்தான். அந்த மாதிரி நிறைய ஏமாற்றிருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இனிமேல் அவன் நம்பாதீங்க, அவன்கிட்ட யாரையும் காசு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு. ஸோ இது தாமரைக்கு ஒரு வேல்யூ ஏறிடுச்சு. தாமரை அவர்களும் போலீஸ் கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது பண்ணி, ஏன்னா நிறையா ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணாத ஸ்கேமே கிடையாது. மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான், ஓகேங்களா. அடுத்து வந்து எல்லாத்தையும் வாங்கி அவன் இவங்க தங்க நகை வாங்கியிருக்கான் தாமரைட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கான். எல்லாரும் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் எப்படி வந்து சுற்றலாம், கண்டிப்பாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம சீலர் மாதிரி, ஒழுக்க சீலர் மாதிரி, எல்லாரும் இப்படி எனக்கு எதிராக மாறிட்டாங்க, எல்லாரும் வந்து இப்போ இப்படி இருக்காங்க, காலம் யாரும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு ஸ்டேட்டஸாக போட்டுட்ருக்கான். ஓகேவா. ஸோ இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, ஏன்னா விசாரித்து பார்க்கும்போது தாமரையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக தூங்கவே இல்லை போல். அவங்க இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப பாவமாக இருந்தேன் அவங்க வீடியோலாம் பார்க்கும் பொழுது. சரிங்களா. ஸோ மேபி நம்ம அவங்களுக்கு பேச டைம் கிடச்சி தான் பேசிவிட்டு அது என்ன அப்படிங்கிறத நான் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன். ஓகேங்களா. பட் எவ்வளோ சூப்பராக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன், தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக அவனை நம்பாதீங்க யாருமே. அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கவங்க மேலே, ஸோ கண்டிப்பாக மாட்டுவான் அப்படிங்கிறது தான். ஸோ தாமரைக்கு இதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு சிந்தனையும் கூட. ஸோ கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்போ ரூமர் கிளம்பியிருக்கு, ஜாய் கிறிஸ்டல்ட்ட வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்றது சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து மறுபரிசீலனை பண்ணணுமா. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பண்ணாலும் நீ தான் நான் மாற்றுவ கடைசி அப்படின்ற மாதிரி. இல்லை இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சொத்து கித்தெல்லாம் அங்கே எழுதணும்ல, இன்னும் ஏதாவது பண்ணி காசில் கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க போல தெரியுது. எவ்வளோ கேவலம் பாருங்களேன். இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு ஆம்பளைங்க போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பின்னடைவாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.